الحمد لله والصلاة والسلام على نبينا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد அன்பார்ந்த சகோதரிகளே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாற்றை பார்த்து வருகின்றோம். இறுதியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முஷ்ரிக்குகள் கொடுத்த தொல்லைகள் சம்பந்தமாக பார்த்தோம். அவர்கள் நபி அவர்களிடத்திலே அற்புதங்களை கேட்டார்கள், அதே போன்று சில விதண்டாவாதங்களை முன்வைத்தார்கள் என்பதை பற்றியெல்லாம் பார்த்தோம். அடுத்ததாக சஹாபாக்கள் அபிசீனியாவை நோக்கி ஹிஜ்ரத் சென்றார்கள். இது சம்பந்தமாக இன்றைய பாடத்திலே நாங்கள் பார்க்க இருக்கிறோம். முஸ்லிம்கள் அதிகரித்து கொண்டு சென்றார்கள். இது காபிர்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்தியது. அதனால் முஸ்லிம்களை அவர்கள் தொல்லைகளுக்கு உட்படுத்தினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு அபிசீனியாவுக்கு ஹிஜ்ரத் செல்வதற்காக அனுமதி கொடுக்கிறார்கள். என்ன சொல்கிறார்கள் என்றால், இன்ன பிஹா மலிகன் லா யுظலமுன் நாஸு இன்தஹு. ஹபஷாவிலே ஒரு அரசன் இருக்கிறார், அவரிடத்திலே மனிதர்கள் அநீதி இழைக்கப்பட மாட்டார்கள் என்று நபி அவர்கள் வழிகாட்டுகிறார்கள். இங்கே நூலாசிரியர் இந்த சுருக்கத்தை குறிப்பிட்டிருக்கிறார். பிறகு முதலாவது ஹிஜ்ரத், இரண்டாவது ஹிஜ்ரத் என்ற இந்த இரண்டு ஹிஜ்ரத்களை பற்றியும் சுருக்கமான விளக்கங்களை தந்திருக்கின்றார். அவற்றை நாங்கள் முதலிலே பார்த்துவிட்டு பிறகு நாங்கள் மேலதிகமான சில விடயங்களையும் பார்ப்போம். அபிசீனியாவுக்கு முஸ்லீம்கள் 2 முறை ஹிஜ்ரத் செய்தார்கள். அதிலே முதலாவது முறை 12 ஆண்களும் 4 பெண்களும் ஹிஜ்ரத் செய்தார்கள் என்று நூலாசிரியர் இங்கே குறிப்பிட்டிருக்கிறார். 11 என்றும் சில அறிவிப்புகளில் இருக்கிறது. ஏதோ அந்த எண்ணிக்கைக்கு நெருக்கமான எண்ணிக்கையிலே அவர்கள் ஆரம்பத்திலே ஹிஜ்ரத் செய்திருக்கிறார்கள். 4 பெண்களும் அதிலே அடங்குகிறார்கள். நூலாசிரியர் சொல்கிறார், உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹிஜ்ரத்திலே முதலாவது புறப்பட்டவர்களிலே உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுடைய மனைவி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மகள் ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் புறப்பட்டார்கள். அவர்கள் ஹபஷாவுக்கு சென்றவர்கள் மிகச்சிறந்த பராமரிப்பிலே இருந்தார்கள். அவர்களுக்கு கேள்விப்படுகிறது, குறைஷிகள் இஸ்லாத்தை ஏற்றுவிட்டார்கள் என்கின்ற ஒரு செய்தி வதந்தி அவர்களுக்கு கேள்விப்பட்டு மக்காவுக்கு திரும்பி வருகிறார்கள். ஆனால் அவர்கள் வருகிற பொழுது அவர்களுக்கு கேள்விப்படுகிறது, இல்லை, நிலைமை இருந்ததை விட மோசமாக இருக்கிறது என்று கேள்விப்பட்டவுடனேயே அவர்களிலே பலரும் திரும்பி சென்று விட்டார்கள் அபிசீனியாவை நோக்கி. சிலர் மக்காவை நோக்கி வந்தார்கள். குறைஷிகளிடமிருந்து கடுமையான தொல்லைகளையும் துன்பங்களையும் அனுபவித்தார்கள். இவ்வாறு வந்தவர்களிலே அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஒருவர். இரண்டாவது ஹிஜ்ரத்தை பற்றி நூலாசிரியர் என்ன சொல்கிறார் என்பதை பார்ப்போம். 83 ஆண்களும் 18 பெண்களும் இரண்டாவது முறையாக அபிசீனியாவுக்கு ஹிஜ்ரத் செய்தார்கள். நஜாஷி மன்னனிடத்திலே அவர்கள் அழகான சிறந்த ஒரு நிலைமையிலே தங்கியிருந்தார்கள். இந்த செய்தி குறைஷிகளுக்கு கேள்விப்பட்டு அவர்கள் அம்ர் இப்னு ஆஸ் அவர்களையும் அப்துல்லாஹ் இப்னு அபி ரபீஆ என்பவரையும் அவர்கள் ஒரு கூட்டத்தோடு என்ன செய்கிறார்கள், அபிசீனியாவுக்கு அனுப்பி வைக்கிறார்கள் காபிர்கள். எதற்காக? நஜாஷியிடம் இருக்கக்கூடிய இந்த முஸ்லீம்களுக்கு சதி செய்வதற்காக, அவர்களை திரும்பவும் மக்காவுக்கு அவர்களை அழைத்து வருவதற்காக. ஆனால் அல்லாஹு தஆலா அவர்களுடைய சதியை முறியடித்து அதனை அவர்களுக்கு எதிராக மாற்றிவிட்டான் என்று நூலாசிரியர் இங்கே சுருக்கமாக இதனை முடித்திருக்கிறார். இப்போது நாங்கள் சற்று விரிவாக பார்ப்போம். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் சஹாபாக்களுக்கும் மக்காவிலே மிகப்பெரிய தொல்லைகளை காவிர்கள் கொடுத்து வந்தார்கள். இதனால் நபி அவர்கள் சஹாபாக்களை அபிசீனியா நோக்கி ஹிஜ்ரத் செய்வதற்காக தூண்டினார்கள். இந்த ஹிஜ்ரத் எப்போது நடந்தது என்பதை பற்றி வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிற பொழுது, நபி அவர்களுடைய நபித்துவத்திற்கு பிறகு 5வது ஆண்டு ரஜப் மாதத்திலே முதலாவது ஹிஜ்ரத் நடந்ததாக அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இந்த ஹிஜ்ரத்திலே கலந்து கொண்டவர்களிலே ஒருவர் தான் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். நபி அவர்களுடைய மனைவியாக இருந்தார்கள் பிற்காலத்திலே. உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள்
இங்கே நடந்த நிகழ்வுகளை பற்றி நீண்ட செய்திகளை சொல்லியிருக்கிறார்கள். நாங்கள் இங்கே சுருக்கமாக பார்ப்போம். மக்காவுலே நிலைமை மோசமடைந்தது. நபித்தோழர்கள் மிகவுமே சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டார்கள், நோவினை செய்யப்பட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த அளவுக்கு நபித்தோழர்களை அவர்கள் கொடுமைப்படுத்துகிற அளவுக்கு நபி அவர்களை அவர்களால் கொடுமைப்படுத்த முடியாது. ஏனென்றால் நபி அவர்கள் அவர்களுடைய தந்தையின் சகோதரர் அபூ தாலிபுடைய பாதுகாப்பிலும் அவர்களுடைய கூட்டத்துடைய பாதுகாப்பிலும் இருந்தார்கள். அதே போன்று அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் அந்த அளவுக்கு சோதனைகள் இருக்கவில்லை. எனவே முஸ்லீம்கள் ஏனைய நபி தோழர்கள் கடுமையான சோதனைகளை அவர்கள் எதிர்கொண்டார்கள். இதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபி தோழர்களை பார்த்து சொன்னார்கள், இன்னபி அர்தில் ஹபஷதி மலிகன் லா யுظلم அஹது இன்தஹு. ஹபஷாவிலே ஒரு அரசர் இருக்கிறார், அவரிடத்திலே யாரும் அநீதி இழைக்கப்பட மாட்டார்கள். எனவே நீங்கள் அவருடைய நாட்டுக்கு சென்று விடுங்கள். அங்கே சென்றால் உங்களுக்கு ஒரு விடிவு இருக்கிறது. நீங்கள் இருக்கக்கூடிய இந்த சோதனையில இருந்து உங்களுக்கு ஒரு வழி பிறக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹு தஆலா உங்களுக்கு நல்ல ஒரு நிலையை ஏற்படுத்துவான் என்று சொன்னார்கள். அதனால் சஹாபாக்கள் அவர்கள் ஒருவர் இருவராக இவ்வாறு சென்று ஒரு இடத்திலே ஒன்று கூடுகிறார்கள். கடலோரத்துக்கு சென்று அங்கிருந்து அவர்கள் அபிசீனியாவை நோக்கி செல்கிறார்கள். அங்கே நஜாசி மன்னனுடைய பராமரிப்பிலே அவர்கள் சிறந்த பராமரிப்பிலே அவர்கள் இருந்தார்கள். அவர்களுக்கு எந்த துன்பமும் கஷ்டமும் வரவில்லை. உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், அமின்னா அலா தீனினா வலம் நக்ஷ மின்ஹு ظுல்மன். எங்களுடைய மார்க்கத்துக்கு எங்களுக்கு பாதுகாப்பு கிடைத்தது. மார்க்க விடயத்தில் எங்களை யாரும் தொல்லைக்கு உட்படுத்தவில்லை. அதே போன்று நாங்கள் அநீதியை பயப்படவும் இல்லை. இவ்வாறு ஹிஜ்ரத் செய்தவர்களிலே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஒருவர். அவர்கள் மக்காவிலே இருந்து அபிசீனியா நோக்கி அந்த ஹிஜ்ரத் செய்கிற அந்த நேரத்திலே பர்குல் கிமாத் என்கின்ற ஒரு இடத்துக்கு சென்ற இடத்திலே அந்த இடத்திலே இப்னு தகின்னா என்கிற காரா என்கிற ஒரு கோத்திரத்தின் தலைவர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சந்திக்கிறார். எங்கே அபூபக்கரை நீங்கள் போகிறீர்கள் என்று கேட்ட பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், என்னுடைய கூட்டம் என்னை வெளியாக்கி விட்டார்கள். நான் அல்லாஹ்வுடைய பூமியிலே சுற்றி திரிய செல்கிறேன். நான் அங்கு சென்று அல்லாஹு தாலாவை வணங்க போகிறேன் என்று சொன்ன பொழுது இப்னு தகின்னா அவர்கள் சொல்கிறார்கள், உங்களை போன்றவர் வெளியாகவும் கூடாது, வெளிப்படுத்தப்படவும் கூடாது. ஏன் தெரியுமா? நீங்கள் இல்லாதவருக்கு சம்பாதித்து கொடுக்கிறீர்கள், உறவினரை சேர்ந்து நடக்கிறீர்கள், கஷ்டமானவரை சுமந்து கொள்கிறீர்கள், விருந்தினரை உபசரிக்கிறீர்கள், உண்மையான விடயங்களுக்காக வரும் சோதனைகளிலே நீங்கள் உதவி செய்கிறீர்கள். அதாவது ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபி அவர்களை பார்த்து சொன்ன இதே வார்த்தைகளை இப்னு தகின்னா அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொல்கிறார்கள். இப்படியான வார்த்தைகள் நல்லவர்களுக்கு சொல்லப்படுகின்ற வார்த்தைகளாக இருந்திருக்கிறது என்பது இந்த செய்தியிலிருந்து எங்களுக்கு தெரிகிறது. எனவே இவ்வாறு சொன்னதற்கு பிறகு அந்த இப்னு தகின்னா சொல்கிறார், நான் உங்களுக்கு பாதுகாப்பு தருகிறேன். எனவே நீங்கள் மக்காவுக்கு திரும்பி சென்று அங்கே நீங்கள் அல்லாஹு தாலாவை வணங்கி கொண்டிருங்கள், நீங்கள் இந்த ஊரில் இருந்து போகாதீர்கள் என்று அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே கேட்டுக்கொண்டார். பொதுவாக அன்றைய காலத்திலும் தான் இஸ்லாத்திலும் தான் ஒருவர் பாதுகாப்பு கொடுத்தால் அவருடைய அந்த கூட்டம், அந்த நாட்டிலே இருப்பவர்கள், அந்த ஊரில் இருப்பவர்கள் அவருடைய பாதுகாப்பை மதிப்பார்கள். அவர்கள் அவருடைய பாதுகாப்பை ஏற்றுக்கொண்டு அவர்களும் அவருக்கு பாதுகாப்பு கொடுப்பார்கள். அந்த வகையிலே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இப்னு தகின்னா அவர்கள் பாதுகாப்பு கொடுக்கிறார்கள். மக்காவுக்கு வந்து மக்களிடத்திலே அறிவிப்பு செய்கிறார்கள், நான் அபூபக்கருக்கு பாதுகாப்பு கொடுத்திருக்கிறேன். ஏனென்றால் இந்த பாதுகாப்பை முறித்தால் இப்னு தகின்னாவுடைய கூட்டம் என்ன செய்யும்? இந்த பாதுகாப்பை முறிக்கவர்களோடு யுத்தம் செய்யும். எனவே பாதுகாப்பை முறிக்க மாட்டார்கள். எனவே நான் பாதுகாப்பு கொடுத்திருக்கிறேன் என்று சொன்ன பொழுது குறைஷிகள் அதற்கு உடன்பட்டார்கள். ஆனால் அவர்கள் ஒரு நிபந்தனை போட்டார்கள், அபூபக்கர் அவர் வெளியிலே இறைவனை வணங்க கூடாது, அவருடைய வீட்டுக்குள்ளிருந்து அவர் இறைவனை என்ன செய்யலாம், அவருடைய வீட்டிலே அவர் வணங்கலாம் என்று சொல்லி அவர்கள் சொன்னார்கள். இவ்வாறு காலம் போனது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவருடைய வீட்டு முற்றத்திலே அல்லாஹு தாலாவை தொழுதார்கள், குர்ஆனை சத்தமாக ஓதுவார்கள். அந்த நேரத்திலே பக்கத்தில் இருக்கக்கூடிய முஷ்ரிக்குகளுடைய பெண்கள் பிள்ளைகள் எல்லாம் வந்து அதை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள், அவர்கள் கவரப்படுவார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்
குர்ஆனை ஓதுகிற பொழுது அழக்கூடியவர்களாக இருந்தார்கள். அவர்களால் குர்ஆனை ஓதுகிற பொழுது கண்ணீரை கட்டுப்படுத்த முடியாமல் இருந்தது. குர்ஆனை ஓதுகிற பொழுது நாங்கள் முடியுமான அளவு மற்றவர்கள் இருந்தால் எங்களுடைய கண்ணீரை கட்டுப்படுத்த வேண்டும். ஆனால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அவர் கட்டுப்படுத்தினாலும் அவரை மீறி அது வந்து கொண்டிருந்தது. இது குறைஷிகளுக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியது. இவ்வாறு எங்களுடைய பிள்ளைகள் பெண்கள் கவரப்படுவார்கள் என்று அவர்கள் நினைத்து என்ன செய்கிறார்கள், இப்னு தகீனா இடத்தில் ஒரு வேண்டுகோளை வைக்கிறார்கள். அபூபக்கருக்கு நீங்கள் கொடுத்திருக்கக்கூடிய இந்த பாதுகாப்பை எடுத்துக்கொள்ளுங்கள், அல்லது நீங்கள் அவரை தடுங்கள். அவர் அவருடைய வீட்டு முற்றத்திலே தொழுகிறார், இதனால் மற்றவர்கள் கவரப்படுகிறார்கள் என்ற செய்தி சொன்ன பொழுது இப்னு தகீனா அவர்கள் வந்து அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் ஒரு வேண்டுகோளை வைக்கிறார். நீங்கள் உங்களுடைய இந்த பிரார்த்தனையை, உங்களுடைய தொழுகையை நீங்கள் சப்தமில்லாமல் இரகசியமாக செய்து கொள்ளுங்கள் என்று கேட்கிறார். இல்லாவிட்டால் நான் என்னுடைய பாதுகாப்பை எடுத்துக்கொள்கிறேன் என்று சொன்ன பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், சரி உங்களுடைய பாதுகாப்பை எடுத்துக்கொள்ளுங்கள், நான் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு எனக்கு போதுமானது என்று சொல்லி அவருடைய பாதுகாப்பை எடுத்துக்கொள்ளுமாறு சொல்கிறார்கள். பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி அவர்களோடு மக்காவிலே தான் தங்கியிருந்தார்கள். முஷ்ரிக்களுடைய தொல்லைகளுக்கும் கஷ்டங்களுக்கும் அவர்கள் ஆளாகி கொண்டுதான் இருந்தார்கள். இந்த முஸ்லீம்கள் அபிசீனியாவுக்கு ஹிஜ்ரத் சென்றதற்கு பிறகு ஒரு நிகழ்வு நடக்கிறது. நபி அவர்கள் காபத்துல்லாவிடத்திலே தொழுது கொண்டிருக்கிறார்கள், சூரத்துன் நஜ்மை ஓதுகிறார்கள். சுஜூது திலாவா வருகிறக்கூடிய அந்த இடத்திலே சுஜூது செய்த பொழுது அங்கே இருந்த அனைவருமே நபி அவர்களோடு சேர்ந்து சுஜூத் செய்கிறார்கள், 2 பெருமை அடிக்கக்கூடியவர்களை தவிர. இதனால் என்ன செய்தி பரவுகிறது என்றால், மக்காவில் இருக்கக்கூடிய குறைஷிகள் எல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் என்ற செய்தி பரவுகிறது. இதை கேள்விப்பட்ட அபிசீனியாவில் இருந்த முஸ்லீம்கள் மக்காவிலே நல்ல நிலைமை வந்துவிட்டது என்பதை கேள்விப்பட்டு அவர்கள் திரும்பி வருகிறார்கள். திரும்பி வந்து பார்க்கின்ற பொழுது நிலைமை அவ்வாறு அல்ல, சொன்னதற்கு மாற்றமாக இருக்கிறது என்பது அவர்களுக்கு தெரிகிறது. அவ்வாறு திரும்பி வந்தவர்களே உஸ்மான் இப்னு மத்ஊன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஒருவர். பிறகு என்ன செய்தார்கள், வந்தவர்கள் திரும்பி போனார்கள். திரும்பி போகும் பொழுது அவர்கள் மாத்திரம் போகவில்லை, அவர்களோடு சேர்ந்து இன்னும் சில சஹாபாக்களும் என்ன செய்தார்கள், போனார்கள். இந்த 2வது ஹிஜ்ரத்திலே 80க்கு மேற்பட்டவர்கள் போனார்கள் என்று வரலாற்றாசிரியர்கள் சொல்கிறார்கள். 80க்கு மேற்பட்டவர்கள் 2வது ஹிஜ்ரத்திலே போயிருக்கிறார்கள். அதில் ஏற்கனவே சொன்னது மாதிரி 18 பெண்களும் போனார்கள் என்பது வரலாற்றாசிரியர்கள் சொல்லக்கூடிய விளைவு. ஆனால் முஸ்லீம்கள் அங்கே போய் நிம்மதியாக இருப்பது மக்காவில் இருந்த காபிர்களுக்கு பிடிக்கவில்லை. அவர்கள் பார்த்தார்கள், முஸ்லீம்கள் இப்போது அங்கே இருக்கிறார்கள், அது எங்களுக்கும் ஆபத்து, அங்கே ஒரு நீதியான ஒரு அரசன் இருக்கிறான் என்பதை எல்லாம் யோசித்து அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், மக்காவிலே ஒரு கூட்டத்தை குறிப்பாக 2 பேருடைய தலைமையிலே அனுப்பி வைக்கிறார்கள். அபிசீனியாவுக்கு அனுப்பி வைக்கிறார்கள். அங்கே சென்று அரசனோடும் அரசனுக்கு நெருக்கமான மந்திரிமாரோடும் அங்கே உள்ள மத தலைவர்களோடும் பேசி இங்கே இருந்து சென்றவர்களை திருப்பி அழைத்து வர வேண்டும் என்பதுதான் இவர்களுடைய கோரிக்கை. அவர்களுக்கு தேவையான எல்லா ஹதியாக்களையும் எடுத்துச் செல்கிறார்கள். அவர்களுக்கு தேவையான கிஃப்ட்டுகளை எடுத்துச் செல்கிறார்கள். சென்று அங்கே உள்ள நஜாசியுடைய சபையில் இருக்கும் பெரும் மந்திரிமார்களுக்கெல்லாம் கொடுத்து, நாங்கள் முஸ்லீம்கள் விஷயமாக இவ்வாறு பேசப் போகிறோம், அவர்கள் எங்களுடைய சொந்தக்காரர்கள், அவர்களுடைய பெற்றோர்கள் தான் எங்களை அனுப்பியிருக்கிறார்கள், அவர்கள் உங்களுடைய மார்க்கத்தும் இல்லை எங்களுடைய மார்க்கத்திலும் இல்லை, புதியதாக ஒரு மார்க்கத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள், எனவே அவர்களை பற்றி அவர்களுடைய குடும்பத்தவர்கள் தான் நன்கு தெரிந்தவர்கள் என்றெல்லாம் காரணங்களை கூறி அவர்களை பற்றி நாங்கள் பேசுகிற பொழுது அவர்களோடு நஜாசி மன்னன் நேரடியாக பேசாமல் எங்களுடைய கோரிக்கையை ஏற்று அவர்களை எங்களோடு திருப்பி அனுப்ப வேண்டும், இதற்கு நீங்கள் உடன்பட வேண்டும் என்று அவர்கள் மந்திரிமாரோடும் பேசுகிறார்கள். அவர்களும் உடன்படுகிறார்கள். இவர்கள் கொடுத்த பரிசு பொருட்களை அவர்கள் வாங்கிக் கொள்கிறார்கள். பிறகு மன்னருக்கும் இவர்கள் பரிசு பொருட்களை கொடுக்கிறார்கள், மன்னரோடும் பேசுகிறார்கள். ஆனால் இதையெல்லாம் கேட்டுவிட்டு மன்னர் அவர்கள் ஒரே அடியாக முஸ்லீம்களை இவர்களிடத்திலே ஒப்படைக்கவில்லை. அவர்கள் விரும்பினார்கள் ஒப்படைக்க வேண்டும் என்று மந்திரிமார்களும் வேண்டிக் கொண்டார்கள். ஆனால் மன்னரோ முஸ்லீம்களை அழைத்து நான் நேரடியாக பேச வேண்டும், அவர்கள் என்னை நம்பி வந்திருக்கிறார்கள்,
இனி அவர்கள் என்னிடத்திலே அநீதி இழைக்கப்படக்கூடாது என்று அவர் விரும்பினார். அந்த அடிப்படையிலே முஸ்லீம்களை அழைத்து பேசினார். முஸ்லீம்களிலே தலைவர் போன்றிருந்தவர்கள் ஜாஃபர் இப்னு அபி தாலிப் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள், ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சகோதரர். அவர் என்ன வந்து சொன்னார் என்றால், ஐயுஹல் மலிகுன்னா கௌமன் அலா ஷிர்க், அரசனே நாங்கள் ஷிர்க் செய்து கொண்டிருந்தோம், சிலைகளை வணங்கி கொண்டிருந்தோம், செத்தவைகளை சாப்பிட்டு கொண்டிருந்தோம், அண்டை வீட்டாரோடு நல்ல முறையிலே நடக்கவில்லை, ஹராமான விடயங்களை ஹலால் என்று செய்து கொண்டிருந்தோம், எங்களிலே ஒருவரை ஒருவர் இரத்தத்தை ஓட்டி கொண்டிருந்தார்கள், எங்களுக்கு ஹலால் ஹராம் என்பது இருக்கவில்லை, நாம் அதனை பேணவில்லை. அல்லாஹு தாலா எங்களிலிருந்தே ஒரு நபியை எங்களுக்கு அனுப்பினான். அவருடைய உண்மை தன்மை எங்களுக்கு தெரியும், அவருடைய அமானிதம் எங்களுக்கு தெரியும், அவருடைய நேர்மை, வாக்கை மீறாத தன்மை எல்லாம் நாங்கள் அறிந்து வைத்திருந்தோம். அவர்கள் அல்லாஹுவை மாத்திரம் வணங்க வேண்டும், அவனுக்கு இணை வைக்க கூடாது, உறவினரோடு சேர்ந்து நடக்க வேண்டும், அண்டை வீட்டாரோடு நல்ல முறையிலே நடக்க வேண்டும், தொழ வேண்டும், நோன்பு பிடிக்க வேண்டும், அல்லாஹுவை என்று யாரையும் வணங்கக்கூடாது என்றெல்லாம் எங்களுக்கு பிரச்சாரம் செய்தார்கள். அதனை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் என்று ஜாஃபர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். சரி, அந்த நீங்கள் நபி என்று சொல்லக்கூடியவர் கொண்டு வந்த ஏதாவது ஒன்று உங்களிடத்தில் இருக்கிறதா என்று ஜாஃபர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் கேட்ட பொழுது அவர்கள் ஆம் என்று சொல்கிறார்கள். அங்கே சபையிலே வீற்றிருந்த மந்திரிமார்கள், அதே போன்று மார்க்க அறிஞர்கள், இவர்களெல்லாம் அவர்களுடைய வேதங்களை விரித்து பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்போது மன்னர் சொல்கிறார், நீங்கள் உங்களுடைய நபி சொன்ன விடயத்தை எங்களுக்கு ஓதி காட்டுங்கள், குர்ஆனை எங்களுக்கு ஓதி காண்பியுங்கள் அவருடைய வேதத்தை என்று சொன்ன பொழுது ஜாஃபர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் சூரத்து மரியமை ஓதி காட்டுகிறார்கள். இதை கேள்விப்பட்ட, இதை செவிமடுத்த மன்னர், கேட்டுக்கொண்டிருந்த மன்னர் அழுது விட்டார். வல்லாஹி அவருடைய தாடி நனையும் வரையிலே அவர் அழுந்து விட்டார். அவரோடு இருந்த அந்த பிரமுகர்கள், மத தலைவர்கள், அவர்கள் வைத்திருந்த அவர்களுடைய வேதங்கள் நனைகிற வலையிலே அதிலே கண்ணீர் வருகிற அளவுக்கு அவர்களும் அழுது விட்டார்கள். அப்போது மன்னர் சொல்கிறார், இன்ன ஹாதல் கலாம் லயஹ்ருஜு மினல் மிஷ்காத் அல்லதி ஜாஅ பிஹா மூஸா, மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொண்டு வந்த அந்த ஒளியிலிருந்து தான், அந்த விளக்கிலிருந்து தான் இந்த வார்த்தையும் வெளியாகிறது. அதாவது இரண்டும் ஒரே இடத்திலே இருந்து வெளியாகக்கூடிய வார்த்தை, இன்தலிகு ராஷிதீன், எனவே வந்தவர்கள் நீங்கள் நல்ல முறையிலே திரும்பி சென்று விடுங்கள் என்று மன்னர் சொல்கிறார். எனவே இவர்களுடைய இந்த முயற்சி தோல்வி அடைகிறது. அடுத்த நாள் இன்னொரு முயற்சியை அம்ர் இப்னு அல் ஆஸ் அவர்கள் மேற்கொள்கிறார்கள். அப்போது அவர் முஸ்லீமாக இருக்கவில்லை, காபிராக இருந்தார். எனவே குறைசிகள் சார்பாக சென்றிருந்தார் அம்ர் இப்னு அல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அடுத்த நாள் என்ன செய்கிறார் என்று முஸ்லீம்களை அழிப்பதற்கான ஒரு திட்டத்தை அவர் யோசிக்கிறார். அதாவது அவர் கதைக்கிறார், நான் என்னிடத்தில் ஒரு விடயம் இருக்கிறது, இதை நான் மன்னரிடத்தில் சொன்னால் இவர்கள் ஒட்டுமொத்தமாக அழிக்கப்படுவார்கள் என்று தன்னோடு வந்திருக்கக்கூடிய மற்றவரிடத்திலே ஆலோசனை சொல்கிறார். அவர் சொல்கிறார், அவர்கள் எங்களுடைய உறவுக்காரர்கள் எவ்வளவு இருந்தாலும் என்று சொன்ன பொழுதும் கூட அம்ர் இப்னு ஆஸ் இல்லை, இவர்களுக்கு நாம் ஒரு பாடம் படிப்பிக்க வேண்டும் என்று சொல்லி அடுத்த நாள் மன்னரிடத்திலே அவர்கள் என்ன சொல்கிறார்கள், மன்னர் அவர்களே, இவர்கள் ஈசா நபி விடயத்திலே, ஈசா அலைஹிஸ்ஸலாம் விடயத்திலே மோசமான ஒரு வார்த்தையை சொல்கிறார்கள் என்று சொன்ன பொழுது, என்றால் அவர்கள் கிறிஸ்தவர்கள், நஜாசி மன்னனும் தான், அங்கே இருந்த மக்களும் கிறிஸ்தவர்களாக இருந்தார்கள். எனவே கிறிஸ்தவத்துக்கு எதிராக இவர்கள் கருத்து சொல்கிறார்கள் என்றால் அவர்கள் அதன் மூலம் கோபப்பட்டு இவர்களை அழித்து விடுவார்கள் என்று அம்ர் இப்னு அல் ஆஸ் விரும்பினார். ஆனால் நஜாசி மன்னன் ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து கேட்ட பொழுது அவர் சொன்னார், என்ன சொல்வது என்று முஸ்லீம்கள் பயந்தார்கள் ஆரம்பத்தில். அப்போது அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் குர்ஆனில் இருப்பதையே நாங்கள் சொல்லுவோம், அல்லாஹ் ரசூல் சொன்னதையே நாங்கள் சொல்லுவோம் என்ற முடிவுக்கு வந்து என்ன சொன்னார்கள் என்றால், ஹுவ அப்துல்லாஹ், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹுடைய அடிமை, வ ரசூலுஹு, அல்லாஹுடைய ரசூல், வ கலிமத்துஹு, அல்லாஹுடைய வார்த்தை, அல்லாஹு தாலா குன் என்று சொன்னான், அதனால் ஆகிய அவர் அல்லாஹுடைய வார்த்தை, வ ரூஹுஹு, அல்லாஹுடைய ஒரு ரூஹ், அல்லாஹு தாலா ஊதிய ஒரு ரூஹ், அவர் கடவுள் அல்ல. அல்காஹா இலா மரியம் அல் அத்ரா இல் பத்தூல், பத்தினித்தனமான ஒழுக்கமுள்ள மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு தாலா போட்ட ஒரு ரூஹ் என்று ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதில் சொன்னார்கள். இதை கேட்ட நஜாசி மன்னன் அவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால், மா அதா ஈசா இப்னு மரியம் மிம்மா குல்த ஹாதல் உத், ஒரு குச்சியை காட்டி, இந்த குச்சி அளவு கூட நீங்கள் சொன்னதிலிருந்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வேறுபடவில்லை, நீங்கள் சொன்னதுதான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்று நஜாசி மன்னன் அதனை ஏற்றுக்கொண்டார். ஆனால் அங்கே இருப்பவர்கள் சிலர்
அதற்கு முரண்பட்டார்கள் என்று உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய நீண்ட ஒரு ஹதீஸ் இருக்கிறது. அஹ்மத் போன்ற கிரந்தங்களில் அதை நீங்கள் பாருங்கள். அதிலே அவர்கள் விரும்பவில்லை. நஜாசி மன்னன் சொல்கிறார், நீங்கள் விரும்பாவிட்டாலும் வெறுத்தாலும் அதுதான் உண்மை என்று சொல்கிறார்கள். எனவே நஜாசி மன்னன் முஸ்லீம்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தார். அவர்கள் மிகச்சிறந்த பாதுகாப்போடு நல்ல ஒரு ஊரிலே அவர்கள் இருந்தார்கள் என்பதை உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சுட்டி காட்டுகிறார். நான் சுருக்கமாக சொல்லியிருக்கிறேன். எனவே இந்த நஜாசி மன்னன் அவர்களும் தான், அவர்களோடு இருந்த மக்களும் தான், மத தலைவர்களும் தான் உண்மையிலே அழுது விட்டார்கள். இது சம்பந்தமாக அல்லாஹு தஆலா ஒரு குர்ஆன் வசனத்தை இறக்கி இருக்கிறான். وَلَتَجِدَنَّ أَقْرَبَهُمْ مَوَدَّةً لِلَّذِينَ آمَنُوا ஈமான் கொண்டவர்களுக்கு நேசத்தினால் மிக நெருக்கமானவர்களாக நாங்கள் நசாராக்கள் என்று சொன்னார்களே அவர்களை பார்ப்பீர்கள். அதாவது நசாராக்கள் மூமின்களுக்கு நெருக்கமாக இருப்பதை நீங்கள் பார்க்கிறீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். بِأَنَّ مِنْهُمْ قِسِّيسِينَ وَرُهْبَانًا وَأَنَّهُمْ لَا يَسْتَكْبِرُونَ அவர்களில் இருக்கக்கூடிய மதத்துறைவர்கள், மதகுருமார், சன்னியாசிகள் அவர்கள் பெருமை அடிக்காதவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் குர்ஆனை செவிமடுத்தால் وَإِذَا سَمِعُوا مَا أُنْزِلَ إِلَى الرَّسُولِ تَرَى أَعْيُنَهُمْ تَفِيضُ مِنَ الدَّمْعِ مِمَّا عَرَفُوا مِنَ الْحَقِّ அல்லாஹ் ரசூலுக்கு இறக்கப்பட்டதை அவர்கள் செவிமடுத்த பொழுது அவர்களுடைய கண்களில் இருந்து கண்ணீர் வடிந்தது. காரணம், அவர்கள் சத்தியத்தை அறிந்து கொண்டதன் காரணமாக யகூலூன ரப்பனா ஆமன்னா ஃபக்துப்னா மஅஷ் ஷாஹிதீன், யா அல்லாஹ் எங்களுடைய ரப்பே நாங்கள் ஈமான் கொண்டு விட்டோம், எங்களை நீ சாட்சியாளர்களே எழுதிக்கொள் என்று அவர்கள் கூறினார்கள் என்று இந்த வசனத்தை அல்லாஹு தஆலா இது விஷயத்தில் இறக்கியதாக ஒரு சஹீஹான செய்தியும் இருக்கிறது. உண்மையிலே நஜாசி மன்னன் அவர்கள் ஈமான் கொண்டிருந்தார்கள். அவருடைய ஈமானை அவர்கள் மறைத்து விட்டார்கள். என்னடா சில நேரம் அவருடைய ஈமானை அவர் வெளிப்படுத்தினால் அவர் கொலை செய்யப்படலாம். அதனால் அவர்கள் ஈமானை மறைத்து கொண்டிருந்தார்கள். எனவே குறைஷிகளுடைய இந்த முயற்சி தோல்வியில் முடிவடைந்ததற்கு பிறகு குறைஷிகள் அங்கே மக்காவில் இருந்த முஸ்லீம்களை இன்னும் துன்புறுத்துவதற்கு முற்பட்டார்கள். என்றாலும் பொதுவாக நாட்டை துறந்து நாட்டை விட்டு போவதென்பது யாருக்கும் ஒரு கஷ்டமான விடயம். குறிப்பாக அபிசீனியாவில் இருக்கக்கூடிய இந்த முஸ்லீம்கள் அவர்கள் ஒரு கஷ்டத்தில் இருந்து அவர்கள் போனதனால் அவர்களுக்கு பிரச்சனை இல்லை. என்றாலும் நாட்டை விட்டு போவதை யாரும் விரும்ப மாட்டார்கள். இங்கே அபிசீனியாவுக்கு சென்றவர்களுக்கு அபிசீனியா மக்கள் பேசுகிற பாஷையும் அவர்களுக்கு தெரியாது, அவர்களோடு உறவும் அவர்களுக்கு கிடையாது. மத அடிப்படையிலும் கொள்கையிலும் அவர்கள் வித்தியாசமானவர்களாக இருந்தார்கள். எனவே ஒரு சிரமம் அவர்களுக்கு இருக்கத்தான் செய்கிறது. இதை அஸ்மா பின்த் உமைஸ் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய செய்தியிலே இருந்து எங்களுக்கு புரிந்து கொள்ளலாம். அவர்கள் ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனாவுக்கு வந்த நேரத்திலே ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மனைவி அஸ்மா பின்த் உமைஸ் ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகளை சந்திக்க வந்தார்கள். அங்கே சந்தித்து கொண்டிருக்கிற நேரத்திலே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்தார்கள். யார் இவர் என்று கேட்டு விசாரித்துவிட்டு இவர்தான் அபிசீனியாவுக்கு சென்ற அஸ்மா பின்த் உமைஸ் என்பதை அவர்கள் அறிந்து கொண்டதற்கு பிறகு அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், உங்களுக்கு முன்னால் நாங்கள் ஹிஜ்ரத் வந்து விட்டோம். எனவே நபி அவர்களுக்கு உங்களை விட நாங்கள் தான் நெருக்கமானவர்கள், தகுதியானவர்கள் என்று சொன்னார்கள். அஸ்மா பின்த் உமைஸ் அவர்களுக்கு இது சற்று கோபமாகிவிட்டது. அதாவது அவர்கள் சொல்கிறார்கள், கல்லா வல்லாஹி குந்தும் மஅ ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக அவ்வாறல்ல, நீங்கள் ரசூலுல்லாவோடு இருந்தீர்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தீர்கள். அவர்கள் உங்களிலே பசித்தவருக்கு உணவளித்தார்கள், உங்களிலே அறியாதவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள், உபதேசம் செய்தார்கள். நாங்களோ தூரமானவர்கள், உறவு அடிப்படையில் எங்களுக்கு தூரமானவர்களுடைய ஊரிலே நாட்டிலே நாங்கள் இருந்தோம், விருப்பமற்றவர்களுடைய நாட்டிலே நாங்கள் இருந்தோம், அபிசீனியாவில் இருந்தோம். இது நாம் எதற்காக செய்தோம்? அல்லாஹ் ரசூலுக்காகத்தான் இதனை நாங்கள் செய்திருக்கிறோம். அல்லாஹ்வுடைய விடயத்திலும் ரசூலுடைய விடயத்திலும் தான் நாங்கள் இவ்வாறு மார்க்கத்திற்காகத்தான் இவ்வாறு செய்தோம். நாங்களும் சோதனைக்குள்ளாக்கப்பட்டோம், நோவினை செய்யப்பட்டோம், அச்சத்துக்குள்ளாக்கப்பட்டோம் என்றெல்லாம் அஸ்மா பின்த் உமைஸ் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் இது சம்பந்தமாக நான் கேட்காமல் விடமாட்டேன் என்று சொல்லிவிட்டு விடாப்படியாக நபி அவர்களிடத்தில் இது சம்பந்தமாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவ்வாறு சொல்கிறார்கள் எங்களை என்று சொன்ன பொழுது நபி அவர்கள் விளக்கம் சொன்னார்கள், உங்களை விட உமரோடு ஹிஜ்ரத் செய்தவர்களோ தகுதியானவர்கள் அல்ல. அதாவது உங்களை விட அவர்களுக்கு இதனால் சிறப்பு ஏற்பட்டுவிட முடியாது. காரணம், அவர்களுக்கு ஒரு ஹிஜ்ரத் தான் இருக்கிறது,
கப்பலிலே பிரயாணம் செய்த உங்களுக்கு 2 ஹிஜ்ரத் இருக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை ஆறுதல் படுத்தினார்கள். இதனால் அபிசீனியாவுக்கு ஹிஜ்ரத் சென்ற முஹாஜிர்கள் மிகவும் சந்தோஷப்பட்டார்கள். இந்த ஹதீஸை திரும்ப திரும்ப அபூ மூசா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போன்றவர்கள் வந்து அஸ்மா பின்த் உமைஸ் அவர்களிடத்தில் கேட்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அபிசீனியாவில் இருக்கின்ற பொழுது உம்மு ஹபீபா அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகள் உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய கணவனான் உபைதுல்லா இப்னு ஜஹ்ஷ் மரணிக்கிறார்கள். அப்போது நபி அவர்கள் அதற்கு பிறகு உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் முடித்துக் கொள்கிறார்கள். அவர் அபிசீனியாவில் இருக்கின்ற பொழுது நஜாசி மன்னர் தான் அந்த திருமணத்தை செய்து வைக்கின்றார்கள். அதற்காக 4000 திர்ஹம் மகர்களை நஜாசி மன்னன் உம்மு ஹபீபா அவர்களுக்கு வழங்கி வைக்கிறார்கள். பிறகு அவர்கள் மதீனாவுக்கு அனுப்பி வைக்கப்படுகிறார்கள். பொதுவாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவிமாருக்கு நபி அவர்கள் கொடுக்கக்கூடிய மகர் 400 திர்ஹம். ஆனால் நஜாசி மன்னன் கொடுத்ததனால் நபி அவர்கள் எந்த ஒன்றும் கொடுக்கவில்லை. உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு நஜாசி மன்னன் தான் முழு ஏற்பாட்டையும் செய்து நபி அவர்கள் சார்பாக அவர்களை தயார்படுத்தி அவர்களுக்கு மகர் கொடுத்து மதீனாவுக்கு அனுப்பி வைக்கிறார்கள். பெரும்பாலும் அபிசீனியாவுக்கு ஹிஜ்ரத் சென்றவர்கள் மதீனாவிലേക്ക് நபி அவர்கள் சென்று ஸ்திரத்தன்மை ஏற்பட்டதற்கு பிறகு திரும்பி வந்து விட்டார்கள். சிலர் சற்று தாமதித்து ஹிஜ்ரி 7வது ஆண்டு தான் ஹைபர் யுத்தத்துடைய அந்த சந்தர்ப்பத்திலே தான் திரும்பி வந்தார்கள் ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தலைமையிலே. அதே போல யமனிலே இருந்து அபூ மூசா அல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இன்னும் அவர்களுடைய தோழர்கள் 53 ஆண்கள் இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் மதீனாவிலே ஒரு நல்ல நிலைமை ஏற்பட்டிருப்பதை கேள்விப்பட்டு ஹிஜ்ரத் செய்து மதீனாவுக்கு வருகிறார்கள். ஆனால் அவர்கள் ஏறிய அந்த கப்பல் காற்றின் காரணமாக அபிசீனியா சென்றடைகிறது. அங்கே சென்று பார்த்தால் அங்கே முஸ்லீம்களை சந்தித்தார்கள். அவர்கள் சொன்னார்கள், நபி அவர்கள் தான் எங்களை இங்கே அனுப்பியிருக்கிறார்கள், அதனால் நாங்கள் எல்லோரும் ஒன்றாக செல்வோம் என்று அவர்களை நிறுத்தி கொண்டார்கள். அவர்கள் அபிசீனியாவிலே கொஞ்சம் காலம் இருந்துவிட்டு ஹைபர் யுத்தம் நடக்கின்ற அந்த ஹிஜ்ரி 7வது ஆண்டு மதீனாவுக்கு திரும்பி வந்தார்கள் என்கின்ற வரலாற்றை நாங்கள் பார்க்கின்றோம். இதுதான் சுருக்கமாக அபிசீனியா சம்பந்தப்பட்ட வரலாறு. அடுத்ததாக நூலாசிரியர் என்ன சொல்கிறார் என்றால், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட நிகழ்வுகளை பற்றி ஒரு குறிப்பை எழுதியிருக்கிறார். ஹிஜ்ரி 6வது ஆண்டு நபித்துவத்திற்கு பிறகு 6வது ஆண்டு, ஹிஜ்ரத்துக்கு முன்னால் நபித்துவத்திற்கு பிறகு 6வது ஆண்டு ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறைஷிகளிலே பலம் வாய்ந்த ஒருவர், அஅஸ்ஸு குறைஷ் என்று பெயர் சொல்லப்படக்கூடியவராக இருந்தார். அதன் மூலமாக நபி அவர்களும் பலமடைந்தார்கள் அவருடைய இஸ்லாத்தின் மூலமாக. ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவ்வாறு ஆரம்ப கட்டத்திலே மக்காவிலே இருக்கிற பொழுது இஸ்லாத்துக்கு வந்தது உறுதியான செய்தி. ஆனால் அவர்கள் சம்பந்தமாக வரக்கூடிய அந்த வரலாற்று செய்தியாகத்தான் அது இருக்கிறதை தவிர உறுதியான அறிவிப்பாளர் வரிசையோடாக அந்த முழு விவரமும் என்ன செய்யவில்லை, வரவில்லை. அதே போன்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றார்கள் என்று இங்கே நூலாசிரியர் குறிப்பிடுகிறார். நபி அவர்களுடைய துஆவுடைய பரக்கத்தின் காரணமாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அந்த ஹிஜ்ரி 6வது நபித்துவத்திற்கு பிறகு 6வது ஆண்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். மூமின்கள் அவர்கள் இருவருடைய இஸ்லாத்தின் மூலமாகவும் பலமடைந்தார்கள், குறைஷிகளிலிருந்து தங்களை தற்காத்து கொண்டார்கள் என்ற ஒரு குறிப்பை நூலாசிரியர் தந்திருக்கிறார். உண்மையிலே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எவ்வாறு இஸ்லாத்தை ஏற்றார்கள் என்ற சில வரலாற்று சம்பவங்கள் இருக்கின்றன. அவைகள் வரலாற்று ரீதியாக வரலாற்று நூல்களிலே குறிப்பிடப்பட்டிருந்தாலும் அறிவிப்பாளர் வரிசை அடிப்படையாக பார்க்கிற பொழுது அந்த அளவுக்கு பலமான செய்திகளாக இல்லை. அதனால் அவை நடக்கவில்லை என்பது அர்த்தம் கிடையாது. அவை நடந்ததை 100% உறுதியாக எங்களுக்கு சொல்ல முடியாது. ஆனால் அவைகள் நடந்திருக்கலாம். அதாவது அவருடைய சகோதரி ஃபாத்திமாவுடைய வீட்டிலே அவர் குர்ஆனை செவிமடுத்த செய்தியாக இருக்கலாம், அல்லது காபத்துல்லாவிலே நபி அவர்கள் தொழுது கொண்டிருக்கிற பொழுது ஓதுகின்ற பொழுது அதை செவிமடுத்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செவிமடுத்து அவருடைய உள்ளத்திலே ஈமான் ஏற்பட்ட செய்தியாக இருக்கலாம். இவைகள் நடந்திருக்க முடியும். ஆனால் அவைகள் நடந்ததாக உறுதியான சஹீஹான அறிவிப்பாளர் வரிசை எங்களிடத்தில் இல்லை. ஆனால் சில உறுதியான செய்திகள் இருக்கின்றன, அவைகளை நாங்கள் பார்ப்போம். அதாவது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பொறுத்தவரையிலே அவர்கள் ஒரு பலம் வாய்ந்த, மற்றவர்களால் மதிக்கப்படுகிற,
அஞ்சப்படுகிற ஒரு மனிதராக இருந்தார். முஸ்லிம்களுக்கு கடுமையான நோவினைகளையும் கஷ்டங்களையும் கொடுத்து கொண்டிருந்தார். அதனால்தான் அவருடைய சொந்தக்காரரான, அதாவது உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய பெரியப்பாவுடைய மகனுடைய மகன் தான் சயீத் இப்னு ஸைத். அவரும் அஷரத்துல் முபஷ்ஷரீன பில் ஜன்னா, சொர்க்கத்தை கொண்டு ஒரே ஹதீஸிலே நன்மாராயம் கூறப்பட்டவர்களிலே ஒருவர் சயீத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அவர்கள். அவர்களை இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு, அதாவது உமர் ரலியல்லாஹு அவருடைய சகோதரி ஃபாத்திமா பின்துல் ஹத்தாபுடைய கணவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்காக வேண்டி அவர்களை கட்டி வைத்தார்கள். உமர் ரலியல்லாஹு அவர்கள் கட்டி வைத்து கொடுமை செய்தார்கள், இஸ்லாத்தை விட வேண்டும் என்று சொல்லி. அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றவர்களுக்கு கடுமையாக கொடுமைகளை கொடுத்தாலும் அவருடைய உள்ளத்திலே ஒரு பக்கத்திலே இரக்கத்தன்மையும் இருந்தது. இதை எங்களுக்கு எவ்வாறு புரிந்து கொள்ள முடியும் என்றால், உம்மு அப்துல்லாஹ் இப்னு பின்து அபி ஹஸ்மா என்கிற ஒரு பெண்மணி, ஆரம்ப காலத்திலே ஹபஷாவுக்கு ஹிஜ்ரத் செய்த ஒரு பெண்மணி, அவர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் அபிசீனியாவுக்கு போவதற்கு தயாராகி கொண்டிருந்தோம். என்னுடைய கணவர் ஆமிர் அவர்கள் எங்களுடைய ஒரு தேவைக்காக வேண்டி வெளியிலே சென்றிருந்தார். அந்த நேரத்திலே உமர் இப்னுல் ஹத்தாப் அவர்கள் வந்தார்கள், எனக்கு முன்னால் நின்றார்கள். அவர் அப்போது முஷ்ரிக்காக இருந்தார். எங்களை பார்த்து அவரால் நாங்கள் கடுமையான நோவினைகளை துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருந்தோம். உமர் அவர்கள் எங்களை பார்த்து சொன்னார்கள், இன்னஹு லலன் திலாகு யா அப்துல்லா, அப்துல்லாவை நீங்கள் புறப்பட்டு செல்ல போகிறீர்களா என்று கேட்டார்கள். ஃபகுல்து நஅம் வல்லாஹ், ஆம் அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, லனஹ்ருஜன்ன ஃபீ அர்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய பூமியிலே நாங்கள் வெளியாகி போகிறோம். நீங்கள் எங்களை துன்புறுத்தினீர்கள், எங்களை நிர்பந்தித்தீர்கள், அல்லாஹு தஆலா எங்களுக்கு ஒரு விடிவை ஏற்படுத்தும் வரையிலே நீங்கள் எங்களை கஷ்டப்படுத்தினீர்கள் என்று அந்த பெண்மணி சொல்கிறார்கள். அப்போது உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், ஸஹீபக்குமுல்லாஹ், அல்லாஹு தஆலா உங்களோடு இருக்கட்டும், அல்லாஹு தஆலா உங்களோடு சேர்ந்திருக்கட்டும். அதாவது அவர் பிரயாணம் போகிறார்கள். அதனால் உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு அந்த பெண் சொல்கிறார், வரஐது லஹு ரிக்கதன் லம் அகுன் அராஹா, இதற்கு முன்னால் நான் காணாத ஒரு இரக்கத்தன்மை உமரிடத்திலே நான் அந்த நேரத்திலே கண்டேன். நாங்கள் வெளியே செல்ல போகிறோம் என்பது அவருக்கு கவலை ஏற்படுத்தியது. எனவே அவ்வாறு சொல்லிவிட்டு உமர் அவர்கள் திரும்பி சென்று விட்டார்கள். அதற்கு பிறகு தன்னுடைய தேவையை முடித்துக்கொண்டு என்னுடைய கணவர் ஆமிர் அவர்கள் வந்தார்கள். நான் ஆமிர் இடத்தில் சொன்னேன், யா அபு அப்துல்லாவே, உமர் அவர்கள் இதற்கு முன்னால் வந்தார்கள், நீங்கள் அவருடைய கவலையையும் இரக்கத்தன்மையையும் பார்த்திருக்க வேண்டுமே என்று சொன்ன பொழுது ஆமிர் அவர்கள் சொன்னார்கள், அத்தஇம்தி ஃபி இஸ்லாமிஹி, அவர் இஸ்லாத்துக்கு வருவார் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா என்று தன்னுடைய மனைவியிடத்தில் கேட்ட பொழுது இவர் ஆம் என்று சொன்னார். அப்போது ஆமிர் அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? ஃபலா லா யுஸ்லிமுல்லதி ரஐதி ஹத்தா யுஸ்லிம ஹிமாருல் ஹத்தாப், ஹத்தாபுடைய கழுதை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும் வரையிலே நீர் பார்த்த இந்த உமர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்று ஆமிர் அவர்கள் சொன்னார்கள். காரணம், அவர் நிராசை அடைந்து விட்டார். உமர் ரலியல்லாஹு அவர்கள் அந்த அளவுக்கு அவர்களை சோதனைக்கு கஷ்டத்துக்கு உள்ளாக்கிய ஒரு மனிதர், இஸ்லாத்தின் மீது கடுமையான நடந்து கொண்ட ஒருவர், இவர் இஸ்லாத்துக்கு வரமாட்டார் என்று நிராசை அடைந்து விட்டார். ஆனால் அந்த பெண்ணுடைய அனுமானம் சரியாக இருந்திருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ கேட்டார்கள், தன்னுடைய மார்க்கத்தை, யா அல்லாஹ் உன்னுடைய மார்க்கத்தை நீ உமரின் மூலமாக என்ன செய்ய வேண்டும், உதவி செய்ய வேண்டும் மார்க்கத்துக்கென்று. அப்போது அல்லாஹு தாலா உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு ஹிதாயத் கொடுத்தான். நபி அவர்களுடைய துஆவை ஏற்றுக்கொண்டான். உமர் ரலியல்லாஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதன் மூலமாக முஸ்லீம்கள் பள்ளிவாசலிலே, அதாவது மஸ்ஜிதுல் ஹராமிலே, காபத்துல்லாவுக்கு முன்னால் தொழுவதற்கு முடியுமானது. இல்லை என்றால் முஷ்ரிக்கள் தடுத்து கொண்டிருந்தார்கள். உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு பலமான மனிதர் என்பதனால் உமர் ரலியல்லாஹு அவர்கள் போராடி அந்த உரிமையை பெற்றார்கள். இப்னு மசூத் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், உமர் அவர்கள் இஸ்லாத்துக்கு வரும் வரையிலே நாங்கள் வந்ததிலிருந்து நாங்கள் பலம் வாய்ந்தவர்களாக மாறிவிட்டோம். அவர்கள் தொல்லைகளை கஷ்டங்களை கொடுத்து கொண்டுதான் இருந்தார்கள், ஆனால் ஒரு பலம் ஏற்பட்டது. அதே போன்று இப்னு மசூத் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், எங்களுக்கு காபத்துல்லா இடத்திலே தொழ முடியாமல் இருந்தது. உமர் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிற வரையிலே, உமர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு அவர்களோடு போராடினார்கள், எங்களை தொழுவதற்கு அவர்கள் விட்டுவிட்டார்கள் என்று இப்னு மசூத் அவர்கள் சொல்கிறார்கள். இன்ன இஸ்லாமஹு கான நஸ்ரன், உமர் அவர்களுடைய இஸ்லாம் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்திற்கு வெற்றியாக இருந்தது என்று சொல்கிறார்கள். அதே மாதிரி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் உமர் ரலியல்லாஹு அவர்கள் குத்தப்பட்டு மரணிக்கின்ற அந்த தருவாயில இருக்கிற பொழுது உமர் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து சொல்கிறார்கள், நீங்கள் இஸ்லாத்துக்கு வந்த பொழுது
நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பொழுது உங்களுடைய இஸ்லாம் ஒரு வெற்றியாக இருந்தது, கண்ணியமாக இருந்தது. அல்லாஹு தஆலா உங்கள் மூலமாக இஸ்லாத்துக்கும் அவனுடைய ரசூலுக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தோழர்களுக்கும் உதவி செய்தான், வெற்றியை கொடுத்தான் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு மரண தருவாயிலே ஆறுதல் கூறினார்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இது எதை சொல்கிறது என்றால், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய இஸ்லாம், அவர்கள் இஸ்லாத்துக்கு வந்தது முஸ்லீம்களுக்கு பெரும் பலமாக இருந்திருக்கிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்ற பொழுது அதை கண்கூடாக பார்த்து கொண்டிருந்த சிறுவராக இருந்த அவருடைய மகன் அப்துல்லாஹ் இப்னு உமர், அதாவது இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு செய்தியை சொல்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்ற பொழுது அவர்கள் பார்த்தார்கள், குறைசிகளிலே செய்தியை, தகவலை மிக விரைவாக கடத்தக்கூடியவர் யார் என்று அவர்கள் விசாரித்த பொழுது அவருக்கு சொல்லப்பட்டது ஜமீல் இப்னு மஅமர் அல் ஜுமஹி. இந்த ஜமீல் இடத்திலே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சென்று சொல்கிறார்கள். இதை இப்னு உமர் அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர் சிறுவர், ஆனால் நடப்பவைகள் எல்லாம் அவருக்கு விளங்கக்கூடிய வயதிலே அவர் இருந்தால் அவரை சொல்கிறார். எனவே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்கிறார்கள், ஜமீலை நோக்கி போனார்கள். நான் என்னுடைய தந்தைக்கு பின்னால் போனேன். ஜமீலிடத்திலே போய் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், ஜமீலே, நான் இஸ்லாத்தை ஏற்றுவிட்டேன், முஹம்மதுடைய மார்க்கத்திலே நுழைந்து விட்டேன், உனக்கு தெரியாதா என்று கேட்டபொழுது உடனே அந்த வார்த்தையை கேட்ட மாத்திரத்தில் தான் ஜமீல் உடனேயே தன்னுடைய ஆடையை ஒரு சுருட்டி எடுத்துக்கொண்டு எழுந்து குறைசிகள் எல்லாம் கூடியிருக்கக்கூடிய அந்த காபத்துல்லா இடத்திலே சென்று, மக்கள் எல்லாம் அங்கே அவர்களோடு கூட்டமாக இருந்து கதைத்து கொண்டிருப்பார்கள், அந்த இடத்திலே சென்று சத்தமிட்டு என்ன சொல்கிறார் என்றால், குறைசிகளே, உமர் மதம் மாறிவிட்டார் என்று சத்தமிட்டு சொன்ன பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பின்னால் இருந்து கொண்டு சொன்னார்கள், இல்லை, பொய் சொல்கிறார், நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், அல்லாஹுவை தவிர வணக்கத்துக்கு தகுதியானவன் யாரும் இல்லை, முஹம்மது அல்லாஹ்வுடைய அடிமையும் தூதரும் என்று நான் சாட்சி கூறுகிறேன் என்று சொன்னார்கள். இதை கேட்ட உடனேயே அங்கே இருந்த குறைசிகள் கடுமையாக கோவப்பட்டு வீறு கொண்டு எழுந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கடுமையாக தாக்க முற்பட்டார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அவர்களோடு சண்டை பிடித்தார்கள். சூரியன் உச்சிக்கு வரும் வரையிலே இந்த சண்டை நடந்து கொண்டிருந்தது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களால் தனியாக தாக்கு பிடிக்க முடியாமல் உட்கார்ந்து விட்டார்கள். பிறகு அவர்கள் எல்லாம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சூழ அவர்களுக்கு தலைக்கு மேலால் உண்டு கூடிய பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் விரும்பியதை செய்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக எங்களிடத்திலே 300 பேர் இருந்தால், 300 ஆண்கள் இருந்தால் நாங்களா நீங்களா என்று ஒரு கை பார்த்திருப்போம் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்களை பார்த்து சொன்னார்கள். அந்த நேரத்திலே ஒரு வயோதிப ஒரு மனிதர் வந்தார், ஒரு அழகான ஆடையை உடுத்துக்கொண்டு. என்ன விஷயம் என்று கேட்டார். ஆள் மக்கள் சொன்னார்கள், உமர் மதம் மாறிவிட்டார். அப்போது அவர் சொன்னார், நீங்கள் அவரை விட்டுவிடுங்கள், அவருக்கு விருப்பமானதை அவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார், நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள், நீங்கள் அவருக்கு ஏதாவது செய்தால் உமர் அவர்களுடைய கோத்திரமான பனு அதி இப்னு காப் அவர்கள், அந்த கோத்திரம் உங்களை விட்டு விடுவார்களா, உங்களுக்காக அவர்களுடைய உமர் அவர்களை விட்டு தருவார்களா, எனவே நீங்கள் ஆளை விட்டு செல்லுங்கள் என்று சொன்ன பொழுது அங்கே இருந்தவர்கள் எல்லாம் பிரிந்து சென்றார்கள். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், ஃபவல்லாஹி லகஅன்னமா கானூ தௌபன் குஷித அன்ஹு, உமர் அவர்களை சூழ்ந்து ஒரு ஆடை போன்று இருந்தார்கள். இவ்வாறு அந்த முதியவர் ஆலோசனை சொன்ன பொழுது அவர்கள் ஒரு ஆடை எவ்வாறு நீக்கப்படுமோ அவ்வாறு நீக்கப்பட்டதை போன்று பிரிந்து சென்றார்கள் என்று சொல்கிறார்கள். எனவே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்ற பொழுது அவர்களை கொலை செய்யும் அளவுக்கு அவர்கள் கடுமையாக கோவப்பட்டார்கள். அங்கே வந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை காப்பாற்றி விட்டவர் அல் ஆஸ் இப்னு வாயில் அஸ்-ஸஹ்மி என்பதை இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிறகு அறிந்து கொண்டார்கள். எனவே இன்ஷா அல்லாஹ் இன்னும் சில செய்திகளோடு அடுத்த பாடத்திலே நாங்கள் சந்திப்போம்.